மேஷம் -அக்டோபர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். வேலைப்பளு. அலுவலகத்தில் உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிக வேலைப்பளு இருந்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள். வேலையில் மாற்றம் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். வியாபாரம். போட்டிகள் இருந்தாலும் லாபம் குறையாது. உங்களின் தனித்துவமான அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களை தக்கவைத்துக் கொள்வீர்கள். குறிப்பாக டெக்னிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். வருமானம் 11 இல் ராகு நீடிப்பதால் பணவரவு சரளமாக இருக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து நிலுவைத் தொகைகள் வசூலாகும். சேமிப்பு. சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது வீடு பராமரிப்பு அல்லது பிள்ளைகளின் கல்விக்காக பணம் செலவிட வேண்டியிருக்கும். முதலீடு. இந்த மாதத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் அல்லது நன்கு ஆலோசித்த பிறகு செய்யவும். 12 இல் சனி இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதை தேவை. 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். குடும்ப வாழ்க்கை. தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். ஒருவரை ஒருவர் புரிந்துகொண்டு செயல்படுவீர்கள். சமூக உறவு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைவீர்கள். பிள்ளைகள். குழந்தைகளின் வளர்ச்சியில் கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள். அவர்களின் சாதனைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இருப்பினும் அக்டோபர் மாத பருவமாற்றத்தினால் சிறு சளி அல்லது காய்ச்சல் போன்ற உபாதைகள் வரலாம். பயணம். நீண்ட தூர பயணங்களின் போது உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளவும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள். அக்டோபர் 6, 7, 16, 17, 24, 25. சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 17 இரவு முதல் 18, 19. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்து கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு வெள்ளை. பரிகாரம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. பணச்சிக்கல்கள் தீர லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது அல்லது நரசிம்மர் ஸ்லோகம் சொல்வது நல்லது. ராகு வழிபாடு. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட தடைகள் அகலும். அன்னதானம். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு வழங்குவது 7.5 சனியின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை தரும்.